வணக்கம் நண்பர்களே, இந்துக்கள் விழித்திரு நண்பர்கள் வணக்கம். இந்த பதிவு பக்கம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிச்சா சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் டு சப்போர்ட் ஃபினான்ஷியல் டு இவர் அண்ணாமலை சேனல். நன்றி. இப்போ நேற்று இவர் அண்ணாமலை இறங்கி வந்தனையும் பிரம்மாண்டமான கூட்டம், காரை விட்டு ஏற முடியல ஃப்ளைட்லேருந்து வந்து. அப்போ அங்கே பேட்டி கொடுத்தாரு. அப்போது சரித்திரம் இங்கேருந்து தான் ஆரம்பிக்க போகுது, வளர்ச்சி கோயம்புத்தூர்லேருந்து தான் ஆரம்பிக்கும் போது அப்படின்ட்டு ₹1 கொடுக்கறதுக்கு இல்லை, எதுவுமே கொடுக்கறதுக்கு இல்லை, நியாயமான முறை நீங்களே உங்கள் பூத கண்ணாடி வச்சு தேடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டார் பத்திரிகையாளர். அதுக்கு மாற இன்னொன்று சொன்னார், ஸ்டாலின் உட்பட எல்லா மந்திரியும் உட்காந்துங்க, பணத்தை கொண்டுருவாங்க தான் இருந்துக்க, ஆனால் பிஜேபி தான் ஜெயிக்கும், அது தான். அப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ அறிவித்து ஒன்றே தான் ஆச்சு, இதுக்குள்ளேயே 3 லட்சம் 2 லட்சம் ஓட்டு டிஃப்ரென்ஸ்லாம் வருங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சிபி ராசன் இருந்தவர் தனியாக நிற்கும் போதே 3 லட்சம் மேலே ஓட்டு வாங்கினார். அவர் இப்போ கவர்னராக போயிட்டார். இப்போ தமிழிசை வந்தப்புறம் பொறுப்பு கவர்னர் பாண்டிச்சேரிக்கு அவர் தான், ஜார்க்கண்டு தவிர. ஆச்சுங்களா? ஸோ இப்போ இவர் பயப்பட்ட பாத யாத்திரை பண்ணிட்டார். இது வெட்ட வெளிச்சம் ஆகி போச்சு. திமுகன்றது என்ன மக்கள் விரோத தீய சக்தி திமுக, எம்ஜிஆர் சொன்ன மாதிரி அப்படி ஆகி போச்சு. என்ன அவங்க எதாவது பாயிண்ட் வச்சுருப்பாங்கன்றாங்க சுப்ரீம் கோர்ட்டில், அதனால் அவங்க சொன்னபடிக்கு நீங்கள் கொடுங்கன்ற. அது கவர்னர் அப்படி மிரட்டுறதுன்னு தெரியும், மிரட்ட முடியுமான்ற தெரியாது. அவர் அப்படி இருந்தால் ஜனாதிபதிட்ட போகலாம், சுப்ரீம் கோர்ட்டு கொஞ்சம் அடக்கி வைக்க. அது என்ன முடிவு எடுக்கிறான்னு தெரியாது. ஆனால் இவங்களுக்கு எப்படியும் திருப்பி யாராக கேஸ் போடுவாங்க, அதில் சக்ஸஸ் ஆச்சுன்னா எல்லாம் போகிறதா உள்ள. அவரும் பெரிய சத்தியகிருத்தியில் யாரும் இல்லை. அது ஏதோ லா பாயிண்டில் ஏதோ அவங்க சொன்னது என்ன, அது டெப்த் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, அவங்க சொன்னதை குறிப்பிட்டிருந்தோம். அப்போ அதுக்கு 2க்கும் கொடுத்ததுனால தான் அவர் இது கேட்டதுக்கு ஸ்டாலின் விருப்பப்படுறாரு இல்லையா, முதல்வன்ற பேரில். அப்போ இவர் பண்ண மாட்டேன்னு சொன்னோடனே தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணாங்க. அது கூட அந்தளவுக்கு அவங்க இது பண்ண முடியுமா கவர்னர்னு தெரில. அது அவர் ஜனநாயகம் விட்டதை கேட்டு அவங்க என்னென்னு பார்க்குறது அவங்களுக்கு விட்டது. ஸோ இப்போ யாரும் உத்தம புத்தர் இல்லை, அது என்னமோ பாயிண்டில் ஏதோ பண்ணியிருக்காங்க. இவர் வெளியில் வரத்துக்காக அந்த பணம் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க, அதுலேருந்து ஒரு ஏதோ லீடு போயிருக்கு. அதாவது வெளியில் இருக்கிறதுக்காக பணம்னா அந்த வக்கீலுக்கு பல 1000 கோடி பல 100 கோடி வாங்குகிற வக்கீலுக்கு மொத்தமாக போனாங்க. அந்த முதல்ல இதுக்கு முன்னாடி ஜாமீனுக்கு. சரி, அது வர நாட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ 2G கேஸ் ஓப்பன் ஆகியாச்சு, அது மே மாதத்துக்கு அப்புறம் விசாரிக்க போகிறாங்க தெரியும். இதில் என்னென்னா இப்போவே 8 தொகுதி கன்ஃபார்ம் பிஜேபி. திருநெல்வேலி, விருதுநகர், என்ன அந்த வேலூரில் கார்த்தியாயினின்னு ஒரு அம்மா ஜெயலலிதாபுரியில் இருந்தாங்க மேயராக, அவங்க திரும்ப எதிர்த்து போட்டிருக்கு. அந்த அம்மா போல்டாக இப்போவே அந்த பானை சின்ன உடஞ்ச மாதிரி தான். சிதம்பரத்தில் வேலூர் கார்த்தியாயினி 2011 மேயர் போல் இந்த அண்ணாமலையோட நடந்து வந்துட்டு இருந்திருப்பாங்க அந்த வேலூர் பக்கம். ஜெயலலிதாபுரியில் கார்பரேஷன் மேயர் அந்த அந்த நபர் இப்போது திருமாவளவன் எதிர்த்து. அப்புறம் ராதியா, விருதுநகர் கூட கேண்டிடேட்ஸ் எல்லாருமே பக்காவாக ரொம்ப ஸ்கேன் பண்ணி தான் போட்டிருக்காங்க. அண்ணாமலை 25 ஜெயிக்குன்னார், 25லாம் இல்லாட்டியுமே பிஜேபி ஒரு 7-8 டிக்கெட் இப்போன்னா கூடி கூட்டணி வந்தால் கூடி இந்த அதிருப்தி அப்படியே என்கேஷ் பண்ணி மொத்தத்தில் நின்னதுக்கு கூட்டணியோட 15 கிடச்சாலே பெருசு இல்லை. சில இடத்துல 3வது 4வது இடம் தள்ளப்பட்டுருன்றாங்க. எடப்பாடி திமுக அப்படி தான் சொல்லணும். எடப்பாடி திமுக தானது, இபி டிஎம்கே அது ஒரு 15%, 18%. அப்படி எதுக்கு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி மோடி 14ல் ராகுல கேண்டிடேட் சொன்னாப்படி, இப்போ சொன்னாப்படியா ஸ்டாலின் இல்லை, இந்தி கூட்டணிங்கிற அப்படி. அதுக்கு ஏதாவது இந்தி கூட்டணி அதாவது மனித உருவமாக ஏதாவது இருக்கா, சும்மா அதை போய் சொல்கிறார். சரி, மோடிக்கு பயங்கிற அப்படி. மோடி இப்போ இந்த நேபாள், காத்மாண்டு இந்த பக்கம் அந்த இதுக்காக போகிறார் ஃபாரினுக்கு. எலெக்ஷன்ட்டு அறிவிச்சப்போ ஃபாரின் போடுறாரு, அங்கே ஏதோ அவார்டு தராங்க அண்ணாவில் குறிப்பிட்ட மாதிரி. அவர் கேஷ்லாம் போயிட்டுருக்காரு. பயம் போகிற இவங்களுக்கு தான்
பூரா எந்தெந்த மந்திரி ரைடு வரும் எப்போ உள்ள போகும் தெரியாது. பத்தாவதுக்கு இந்த சிந்தட்டிக் ட்ரக் கேஸு, இந்த பயத்தை வச்சுட்டு அடுத்த மேலே பழி தூக்கி போடுறது. ஒன்றுமே வாக்குறுதி செய்யலை. இன்னும் வாக்குறுதி செஞ்சேன்னு சொல்லாமல் மாறா சென்ட்ரலை இது பண்ணுறது. சரி, 19 அந்த சில மாநிலங்கள் குஜராத் உட்பட மார்ஜின் தோக்கும் போது சில மாநிலங்கள் பிஜேபி கைவிட்டு போகும்போது வராதுன்னு நினச்சிட்டானு. அதுக்கேற்ற மாதிரி இவன் நரேட் பண்ணிட்டான். ஜெயலலிதா அவங்க இறந்தப்புறம் மோடி வரமாட்டார் அப்படின்னு டிஎம்கே. அது நம்ம பிஜேபி கூட்டணி வச்சனால அந்த 3 லட்சம் 4 லட்சம் ஓட்டெலாம் வித்தியாசம் வந்துருச்சு. இப்போது தனிச்சு தான் இருக்குது. ரைட், தனிச்சு இருக்கிறது மட்டும் இல்லை, ஏடிஎம்கே துண்டாக போயிடுச்சு. சரி, இப்போ எல்லாமே ஜெயிக்கிறாங்க மாநிலங்களுக்கு பூரா. இப்போ கன்ஃபார்மாக எல்லா ரிப்போர்ட்டும் வருது, மோடி தான் வருவார். அப்போ இந்த களம் இப்போ வைப்ரண்ட் லீடர் அண்ணாமலை வந்துட்டார். டிஃப்ரெண்ட் பாரு. அப்போது இவன் ஒன்றுமே செய்யலை. திமுக நல்லா பட்டவர்த்தமாக தெரிஞ்சு போச்சு. ஏடிஎம்கே உடஞ்சி போச்சு, ஒரு பவராக இல்லை. அப்படிங்கும்போது மாற்றி யோசிக்கிறவன் நடுநிலையாளர், யங்ஸ்டர்ஸு, பெண்கள் 1000 கிடச்சி கிடைக்காம மொத்தத்தில் மாற்றுவோம். என்ன தந்தூரம் பாதயாத்திரை போய் சொல்லியிருக்கார் இல்லையா அப்படின்னு போடும்போது அது ஒரு வேளை என்மாஸ் அதான் ஒருத்தர் சொன்னார் பிஜேபியில். சுனாமி மாதிரி எப்படி எம்ஜிஆருக்கு வந்தது, இல்லை காங்கிரஸில் எப்படி திமுகவுக்கு வந்தது, அந்த மாதிரி வந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. பெரிய சுனாமி மாதிரி அந்த நம்பர் என்னன்னே சொல்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி 26 தேர்தல்னு அவர் இங்கே தான்ட்டார், நான் இங்கே தான் இருக்க போகிறேன்ட்டார். ஆனால் 26 அதுக்கு முன்னாடியே வரப்போகுதா? ஏன்னா ஜூலைலேயே சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ கெஜ்ரிவால் பிடிச்சாச்சு, மம்தாக்கும் வரும், ஸ்டாலினுக்கு அந்த குரூப்புக்கும் சீக்கிரம் வரும். அதுபோல் மாப்பிள்ளையை பிடிச்சி உதயநிதி பிடிக்க போகிறாங்களா, அப்புறம் ஸ்டாலின் டேரெக்டாக வருதா, எல்லாம் இருக்குது. இது சப்ஜார் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தாக்கா ஒரு வேளை அது கட்சி கலைக்க முடியுது, கலைச்சா எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம், அதை திருப்பி கோர்ட்டு ரீஇன்சிஸ்ட் பண்ணுறதா பொன்முடி டைப் பண்ணுறது பேர கட்சியை உடஞ்சா தொந்தரவில் ஆட்சி கவிழ்ப்பாயிடும். கவிழ்ந்துடும், கவிழ்ப்ப மாட்டேன் யாரும் போய். அப்படியே தான் தேர்தலுக்கு வருதா கொஞ்சம் கவர்னர் ஆட்சி வந்து, ஏன்னா அவங்களுக்குள்ளேயே அவ்வளோ இது இருக்குல்ல. ஸோ அதனால் 26 முன்னாடியே வரணும்னு எதிர்பார்க்கலான்றாங்க. அதனால் இவர் வந்தப்புறமே யூனியனை அறிவிக்கிறாரா உடனே, இல்லை அது என்னன்றது தெரியல. ஒருவேளை கவர்னர் ஆட்சி வந்தால் யூனியன் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்களா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது ஒரு இது இருக்குது கான்செப்டு கோவைக்கு. இப்போ வந்து கொடுக்கலன்றாங்களே. ஸோ அது ஒரு தனி யூனியன் டெரிட்டரியாக அது தனி இதாக வந்துடும். அப்போ இந்த மாதிரி பணம் கொடுக்கல அப்படி இப்படின்னு கொடுத்தாலும் இப்படி சொல்கிற உருட்டுக்கு பிரச்சனையே இல்லாத வாட்டுக்கு நீட்டாக நடக்கும். பாண்டிச்சேரி மாதிரி இப்படி நீட்டாக க்ளீன் ஆகிடும். அவருக்கு அது எப்படி பண்ணுறாங்கன்னு இருக்குது. அதான் இதெல்லாம் பண்ணதே பெருசு, இதுக்கு மேலே பண்ண போகிறாங்க தேர்ட் டைமில். அதில் பல ரீஜனல் பார்ட்டிக்கு அடி வாங்கும். ஏன்னா அவங்க வந்து மக்களுக்கு நல்லது நடக்கணும், ஊழல் இல்லாமல். இந்த ஊழல் குடும்ப ஆட்சி ஊழலாட்சி ஒழிக்கிறேன்னு சொல்லியிருந்தார், அது ஒழிச்சே தீரணும். அப்போ தான் அது விடிவு காலம் அப்படின்றது கிளியராக தெரியுது. அவர் சொல்கிறது இல்லையா, தேடுங்க திமுகன்ட்டார் இல்லையா, அதுதான். ஸோ அண்ணாமலை வெற்றி உறுதி அப்படின்ட்டாங்க இப்போவே. இந்த மாதிரி ஒரு சில பேக்கெட்ஸ் இருக்குது பிஜேபி நிற்கிறது. இந்த மற்ற கூட்டணிகள்லாம் வந்து என்னோடது வர இதில் பிரச்சாரத்தில் தெரிய வரும். ஸோ எவ்வளோ டிக்கெட் வாங்குதோ அவ்வளவும் ப்ளஸ்ஸு தான். ஸோ அதை அப்படியே இன்டாக்ட் பண்ணி அவங்க இதுக்கு கொண்டு போயிடுவாங்க. அது ஒன்றும் 26 முன்னாடியே வந்துருங்கிறாங்க இல்லையா தேர்தல். அதுக்கு முக்குளத்தூர் பெல்ட்டில் ஹெல்ப் இருக்குது, தினகரன் பன்னீர். இன்னொன்று பன்னீர் வந்து சுயேச்சல் நிற்கிற இடத்துல அங்கே வந்து ஒரு முஸ்லீம் லீக் கட்சி தான் நிற்கிது. அது சின்னம் அவங்க சுய சின்னமாக சூரியன் சிம்பிளான்னு தெரியல, சிம்பிளாக இருந்தாலும் ரைட். ஆனால் இவர் வந்து எக்ஸ் முதல்வர்னால இவர் வெயிட்டேஜ் இருக்கும் ராமநாதபுரத்தில். ஸோ ஏன்னா கொஞ்சம் தேசியவாதிகள் தான் இங்கே. அப்படி இருக்கும்போது நிறையா ஓரளவு போக எவ்வளோ சீட்டு வருது கிளியராக சொல்லுவாங்க.
ஸோ அவர் இன்னொன்று சொன்னார், மோடி வர்றது இந்த பார்லிமெண்ட்டுக்காக இல்லை, 26 அந்த அதானே சொல்கிறோம். இப்போது 26 ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒண்டி தான் என்ன பண்ணணும்னு பார்த்துட்ருக்காரு. அவங்க எப்படி நார்த் ஈஸ்ட் பாலிசி கொண்டு வந்தாங்களோ போன தடவை, அதே மாதிரி லுக் சவுத் பாலிசின்னு கொண்டு வந்தாங்க 2022. அதில் தெலுங்கானா ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு நெக்ஸ்ட்டு வர ஆரம்பிச்சிட்டார். தமிழ்நாடு இன்னும் அமித்ஷா மோடிலாம் வரப்போகிறாங்க இந்த எலெக்ஷன் கம்பெனிக்குள்ளே. அப்புறம் அவர் ஆர்எஸ்எஸ்ல வந்தவர் தான், இப்போ இருக்கிற காங்கிரஸ் சிஎம் தெலுங்கானா. அவர் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவார், இமாச்சலும் மாறிடுவார். ஏன் கர்நாடகா கூடி எலெக்ஷனுக்கு அப்புறம் உடஞ்சி பிஜேபி ஆச்சு, போன தடவை அப்படி தான் வந்தாலும் வந்துடலாம். அந்த கதை தான் இங்கேயும் ஆகும். இங்கே ஒரு 40 எம்எல்ஏ இந்த ஏக்நாத் ஷிண்டே மாதிரி வந்தால் என்னாச்சு? இல்லை உடஞ்ச கவர்னர் ஆட்சி வச்சுட்டு அப்புறம் கூட புது எலெக்ஷன் வைப்பாங்க. அதெல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த ஒரு ஜூன் 4 தான். ஸோ பார்ப்போம். நன்றி. ஜெயஹிந்த்.